அந்த டெய்லி பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா 2 மணி நேரம் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா இந்த வாசியோட சூடு போய் அதுல பட 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 அந்த அண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். ஒரு குகைக்குள்ள போற மாதிரி வாசி போகும். உருன்னு ஒரு சவுண்ட்ல குகைக்குள்ள போகும். அந்த குகைக்குள்ள போகும்போது வாசி மேல் நோக்கி பயணிச்சு தலையில இருக்கக்கூடிய அந்த மூளையை சென்றடையக்கூடிய தலைக்குள்ள அது போய் ஒடுங்கக்கூடிய அந்த இடத்துல வாசி டெய்லி உரசிக்கிட்டே இருக்கும். அந்த உரசி தான் அந்த 11ஆம் வாசலை திறக்கும். ஐயா, நம்ம வாசியோக பயிற்சியில அடைகிற முதல் நாதம் அந்த நிலை பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. வாசியோக பயிற்சி நாம பண்ணும்போது 10ஆம் வாசல்ல ஊதுவோம். அந்த 10ஆம் வாசல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. 10ஆம் வாசல் அப்படின்னா அண்ணாக்கு பாதை. இப்போ நமக்கு 2 நாக்கு இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நாக்கு இருக்கு, வெளியில ஒரு நாக்கு இருக்கு. இப்போ அந்த வெளியில இருக்கிற நாக்கு கிடையாது, அண்ணாக்குன்றது உள்ளுக்குள்ள இருக்கிற நாக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்க நாக்கை நோக்கி விசித்தி சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஊதுறது தான் 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல் மொத திறக்கணும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அண்ணாக்கு ஆடும். அந்த டெய்லி பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா 2 மணி நேரம் பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தா இந்த வாசியோட சூடு போய் அதுல பட 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 அந்த அண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கும். சுத்தும், கொஞ்ச நாள்ல சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆடும். அப்படி சுத்திட்டு ஆடும்போது மணிநாதம் கேட்கும். இப்ப நம்ம வீட்டுல சாமி கும்பிடும்போது ஒரு மணி வச்சிருப்போம், டிங்கு டிங்குன்னு அடிப்போம். அது மாதிரி அது டிங்கு டிங்குன்னு ஆடும். அது ஆடும்போது மணிநாதமா நம்ம காதுகளுக்கு கேட்கும். அந்த மணி அடிக்கிற நாதமா கேட்கும். அந்த மணி அடிக்கிற நாதமா கேட்கும் போதுதான் அந்த மணிநாதம். இத சித்தர் மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா 10ஆம் வாசல் அப்படின்றது இறைவனை அடையக்கூடிய கருவறை வாசல்னு சொல்றாங்க. இந்த கருவறை அப்படின்றது நீங்க எல்லா கோவில்களுக்கு, எந்த கோவில்களுக்கு போனாலும் கருவறைய ஒரு மணி கட்டின இதை வச்சுதான், கதவு வச்சுதான் மூடிருப்பாங்க. அதை திறக்கும் போதே அந்த மணி சவுண்ட் கேட்கும். அப்போ இறைவன் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதை திறக்கும் போதே மணிநாதம் கேட்கும். அது மாதிரிதான் இந்த 10ஆம் வாசலும் இறைவனை அடையிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த கருவறையின் வாசல் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்றாங்க. இந்த மணிநாதம் கேட்டாதான் உங்க வாசி இறைவனை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம். இந்த மணிநாதமே வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி பண்ணா கண்டிப்பா கேட்காது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் இருந்து நீங்க அந்த வாசி மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்ப நீங்க 10ஆம் வாசல்ல ஊதுனாதான் உங்களுக்கு மணிநாதமே வரும். அப்பதான் மணிநாதம் வந்தாதான் நீங்க கரெக்டான கருவறை, இறைவனை நோக்கி அடையக்கூடிய கரெக்டான கருவறையை திறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் அந்த வாசி கரெக்டான பாதையில 10ஆம் வாசல்ல பயணிக்குதுன்னு அர்த்தம். அதனால மணிநாதம் வர்றதுதான் ஆதி மூலமான முதல் வாசியோகத்துல ஆரம்ப நாதம். இந்த ஆரம்ப நாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கடக்கணும். அப்ப மணிநாதம் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு விநாயகர் கோவில்ல ஒரு தேங்காய் வாங்கி சூறை போட்டு உடைச்சி நல்லபடியா மணிநாதம் வந்தது ஐயா, மிக மிக நன்றி ஐயா, நல்லபடியா நான் இறைவனோட பாதத்தை அடையணும் ஐயா அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட வேண்டிட்டு வந்துடணும். இந்த விநாயக பெருமான் தான் மணிநாதத்துக்கு சொந்தக்காரர். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விநாயக பெருமான் நினைச்சாதான், ஆதிமூல கடவுள் நினைச்சாதான் அந்த கருவறையை திறந்து விட முடியும். அது அண்ணாக்கு பாதையில இருக்கக்கூடிய அந்த மணிநாதம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணிநாதம் வந்தாதான் உங்க வாசி சரியான இடத்தை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம். அப்ப மணிநாதம் வரணும்னாலும் உங்களுக்கு வாசி மந்திரம் வேணும். அப்ப வாசி மந்திரம் அடிப்படையில இருந்தே உங்களுக்கு வாசி மந்திரம் தான் ஆதி மூலமானது வாசியோக பயிற்சிக்கு. அப்ப வாசி மந்திரம் வச்சு நீங்க ஊதும் போதுதான் இந்த மணிநாதமும் வரும். இதுதான் மணிநாதம் தான் ஆரம்ப நிலை நாதம். ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா, இப்ப வாசியோக பயிற்சியில மணிநாதத்துக்கு பிறகு நம்ம அடையக்கூடிய அடுத்த நாதம் என்னங்க ஐயா? 2வது நாதம் என்னங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த மணிநாதம் எப்பயுமே வாசியோக பயிற்சி பண்ணும்போது அடிச்சுக்கிட்டே இருக்காது. அந்த வாசி அந்த மணிநாதத்துல அந்த கதவை திறந்து 10ஆம் வாசல் கதவை திறந்து வாசி மேல் நோக்கி பயணிக்கும் போது மணிநாதம் நின்றுடும்.
மணிநாதம் நின்ன உடனே ஒரு குகைக்குள்ள போற மாதிரி வாசி போகும். உருன்னு ஒரு சவுண்ட்ல குகைக்குள்ள போகும். அந்த குகைக்குள்ள போகும்போது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் சங்குநாதம் வரும். இந்த சங்குநாதம் தான் இரண்டாவது நாதம். இந்த சங்குநாதம் வரும்போது நீங்க வாசிய 10ஆம் வாசல்ல ஊத 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 அது சங்குநாதம் மாதிரி சங்கு ஊதுற மாதிரி உங்க காதுகளுக்கு கேட்கும். அதுவும் 10ஆம் வாசல்ல வரக்கூடிய இரண்டாவது நாதம் சங்குநாதம் தான். இந்த சங்குநாதம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பெருமாள் கோவிலுக்கு போய் நல்லபடியா துளசி மாலை எடுத்து சாத்திட்டு, ஐயா நல்லபடியா நான் சங்குநாதத்துக்கு வந்துட்டேன், எந்த தடையும் இல்லாம இறைவனின் பாதத்தை அடையணும் ஐயா, சங்குநாதத்தையும் கடந்து அப்படின்னு நீங்க வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கும் போது சீக்கிரமா உங்க வாசி ஒவ்வொரு நாளும் பயிற்சியை தொடர 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 அந்த சங்குநாதத்தை நீங்க கடக்க முடியும். இரண்டாவது நாதம் உங்களுக்கு மணிநாதத்தை கடந்து போகக்கூடிய இரண்டாவது நாதம் சங்குநாதம் தான். ஐயா தெளிவா பதில் சொன்னீங்க. ஐயா இப்ப மணிநாதம் கடந்துட்டாங்க, அடுத்து சங்குநாதம் கடந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அடைகிற 3வது நாதம் பத்தி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. வாசியோக பயிற்சியில நாதங்கள் அப்படின்னு பார்த்தா 3 நாதங்கள் தான். ஒரு நாதம் மணிநாதம், 2வது சங்குநாதம், 3வது உருமிநாதம்னு இருக்கு. இந்த உருமிநாதம்னு ஏன் இந்த சித்தர் மகான்கள் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சங்குநாதமும் மணிநாதமும் நம்ம 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த 11ஆம் வாசல்ல திறக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய கேப்பு தான் இது. எப்படின்னா முத மணிநாதம் வரும்போது இப்போ அந்த ஒவ்வொரு மனிதனுடைய 10ஆம் வாசல் கேப் எவ்வளவு சைஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மனிதனுடைய கட்டவிரல் சைஸ்ல தான் இருக்கும். இந்த கட்டவிரல் சைஸ்ல தான் அந்த மணிநாதம் இருக்கும். இதுல அந்த 10ஆம் வாசலே இருக்கும். இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கும், கட்டவிரல் அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். அந்த கட்டவிரல் இருக்கக்கூடிய ஹைட்ல முத வர்றது மணிநாதம், அப்புறம் 2வது வர்றது இதுல சங்குநாதம், 3வது வரும்போது அது உருமிநாதமா வரும். அது ஏன் உருமிநாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வாசி மேல் நோக்கி பயணிச்சு தலையில இருக்கக்கூடிய அந்த மூளையை சென்றடையக்கூடிய தலைக்குள்ள அது போய் ஒடுங்கக்கூடிய அந்த இடத்துல வாசி டெய்லி உரசிக்கிட்டே இருக்கும். அந்த உரசிதான் அந்த 11ஆம் வாசல திறக்கும். அப்போ உரசும் போது வரக்கூடிய நாதம் தான் இந்த உருமிநாதம். நீங்க உருமின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடிச்சுட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது தேய்க்க ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அதுதான் இந்த உருமிநாதம்னு சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உருமிநாதம்ன்றது சிரசுக்குள்ள போய் அந்த வாசி மணிநாதத்தையும் சங்குநாதத்தையும் கடந்து அது போய் 11ஆம் வாசல திறக்கிறதுக்கு மேல் நோக்கி உரசிக்கிட்டே இருக்கும். அப்படி உரசி அந்த வாசி எல்லாம் வாசியோக பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா உரசி நல்லபடியா அது 11ஆம் வாசல திறக்கும். அந்த 11ஆம் வாசல திறக்கிறதுக்கு முன்னாடிதான் இந்த 3 நாதங்களையும் நீங்க கடக்கணும். இந்த 3 நாதங்களையும் கடந்து போய் அந்த உருமிநாதம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லபடியா இந்த மாரியம்மன் கோவில் இந்த உருமி அடிச்சு சாமி கும்பிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் போய் நல்லபடியா வணங்கி, ஆமா நான் உருமிநாதத்துல இருக்கேன், நல்லபடியா என்னுடைய வாசிய 11ஆம் வாசல திறக்க வச்சு இறைவனின் பாதத்தை அடைய வைங்கம்மா அப்படின்னு வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கும் போது வேண்டி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வாசியோக பயிற்சியை செஞ்சீங்கன்னா சீக்கிரமா அந்த உருமிநாதத்துல இருந்து நீங்க மேல்நிலை அடைய முடியும். அப்பதான் 11ஆம் வாசல் திறக்கும். இந்த 11ஆம் வாசலை திறக்கிறதுக்கு தான் நீங்க 10ஆம் வாசல்லையே வாசியோக பயிற்சியில வாசிய மேல் நோக்கி உங்களுடைய வாசி மந்திரத்தோடைய ரிதமுக்கு ஏற்ப ஊதுறீங்க. அப்படி ஊதி அந்த 10ஆம் வாசலை கடந்துதான் நீங்க அந்த உருமிநாதத்துல தான் நீங்க 11ஆம் வாசலை திறக்க முடியும். இதுதான் இந்த 3 நாதங்களும் உங்களுக்கு 10ஆம் வாசல்ல வரக்கூடியது. முத நாம வணங்க வேண்டியது அந்த ராஜகோபுரத்தை வணங்கணும். ராஜகோபுரத்தை வணங்கி அந்த ராஜகோபுரம் அப்படின்றது மூலவர் இருக்கக்கூடிய கோபுரத்தை விட அதிகமான ஹைட்ல இருக்கும். அந்த ஹைட்ல இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்துல வரக்கூடிய அந்த காத்து தந்தையுடைய குலதெய்வமும் சூரிய நாடிதான். அப்படி இருக்கும்போது அதனாலதான் எல்லாரையுமே வலது கையில கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் எப்பயுமே
சாகப்பட்டது. மூக்குல சுவாசத்தை இழுக்காம சிரசுக்குள்ளேயே வாசிய ஒடுக்குனா கண்டிப்பா ஜோசியம் கணிக்க முடியும். அதே மாதிரி அவர் குறியும் சொல்ல முடியும்.